ஹே ஐஸ் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்போட டே 2. இன்றைக்கி வந்து இங்கே வர்க்கலாவில் இருக்க பீச்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நைட் வந்து ஏதாச்சும் கெஃபே மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். கயாக்கிங் முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ காலையில் ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே கிளிஃபு பார்த்துட்டு ஒரு லைனாக ஒரு பீச்சாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது தான் இன்றைக்கோட பிளானு. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சில் ப்ரீஸில் வந்து அப்படியே வர்க்கலா கிளிஃபை ரீச் பண்ணோம். சரி கிளிஃபு கீழே போவோம் அப்படின்ட்டு போனோம். ஒரு நல்ல வாக் அது முடிச்சுட்டு பார்த்தோம். ஸோ செம்ம டயர்டாக இருந்தோம். அப்படியே ஒரு குளியில் போட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளம்பணும். ஸோ காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பீச்னு எதுக்கு இங்கே பேர் வந்துச்சுன்னா இங்கே இருக்க மண் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. வியூ வேறு லெவலாக இருக்குது. ஸோ பைக் அப்படியே பீச் ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி விட்டுட்டு கீழே போய் சுற்றலாம், குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் நீங்கள் வந்து வர்க்கலாவுக்கு வரணும்னா பைக்கில் தான் வரணும், காரில் தான் வரணும், இந்த அவசியமும் கிடையாது. சென்னையிலேருந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் ஏறினீங்கன்னா வர்க்கலா சிவகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. பீச்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் அது. நான் போன டைம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்ற ரீசனால் வந்து எனக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஸோ பஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பஸ்ஸு கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும் அப்படின்றனால நான் பைக்லேயே வந்துட்டேன். நீங்கள் வந்து வரணும்னா சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்லைனா வழி இருக்குது. சென்னையிலேருந்து மதுரை வந்துருக்கு. மதுரையிலேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. ஸோ வர்க்கலாவுக்கு இப்படியும் வரலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ் பிளாக் சாண்ட் பீச்சில் நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே வந்து கேரளா வைப்ஸான கேரளா சிட்டி உள்ள அப்படியே போயிட்டு அடுத்து வந்து கபில் பீச்சுக்கு ரீச் ஆனோம். இந்த ரூட் வந்து செம்ம சீனிக்காக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் வந்து பீச்சு, ரைட் சைடில் வந்து ஒரு லேக்கு, நடுவில் ரோடு தாறுமாறாக இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல போயிட்டு இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் இங்கேயும் ஒரு குளியில் போட்டோம். குளித்து முடிச்சுட்டு கயாக்கிங் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள், சூப்பர் ஃபன்னாக இருக்கும்.
வாய்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் பீச்சில் இருக்கோம். பிளாக் சாண்ட் லேக் பீச் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து கிளிப் பீச் போயாச்சு. உடையம்னு ஒரு பீச் போனோம். அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்து கப்பில் பீச்சில் இருக்கோம். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு பீச் இருக்கா, இந்த சைடு பேக் வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே எங்களோட வேலை என்ன இருக்க போகுதுன்னா கயாக்கிங் இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டு கயாக்கிங் இருந்தால் கயாக்கிங் பண்ணுறோம். அதான் இந்த இடத்துல எங்களோட வேலை. இங்கே பாருங்களேன் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் வண்டியில் வரப்போ. சைடில் இந்த சைடில் பீச்சு, நடுவில் ரோடு, இந்த சைடில் வந்து பேக் வாட்டரு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பீச்சில் போயிட்டு இங்கேயும் ஒரு குழியில் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். போய் பார்த்துட்டு விட்டுருவோம். ஓட்டி ஒன்றும் இல்லை, ஓட்டி ஓட்டி ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து கயாக்கிங் போகிறோம். கிரேக் வந்து டிக்கெட் வாங்க போகிறோம். ஈச் 200 தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து அந்த எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். We started kayaking. தெரியுதா இல்லையான்னு கூட தெரியலையே கேமராவில். டேய் இந்த பக்கம் இப்படி போடுறா. இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்டு போனோம். புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? 2 சைடும் போடு. நான் போடலடா. ரைட்டில் இந்த சைடு போடுறான். இந்த சைடு போடு. திரும்புதா? ஸோ கைஸ் கயாக்கிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நாங்கள் 2 பேரும் நினச்சோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 minutes தான் ஆச்சு. ஸோ ஓரளவுக்கு எப்படி போடணும் அப்படின்னு நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஒன்றுமே இல்லை, துடுப்பச்சு இப்படி ஒரு அப்படியா 40 ஃபுல்லாக நல்லா நீட்டிக்கும். இதுதான் கப்பல் பீச்சோட பேக் சைடு. இங்கே தான் நம்ம அங்கே பேக் வாட்டர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் நாங்கள் கயாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்டுக்கு போகலாமா? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஃபுட்டேஜில் எப்படி வந்துருக்குன்னே தெரியல. சூப்பராக இருக்குது. நான் இந்த இடத்த பற்றி எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கைஸ் ஆக்சுவலி நாங்கள் போன கயாக்கிங் வந்து கப்பில் பீச்சில்.
மன்ரோவர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில். பட் வந்து நாங்கள் பைக்கில் வந்ததுனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலேயே போயிட்டு வந்துட்டோம். ஸோ கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் பீச்சுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லொக்கேஷனோட லிங்க். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கிள் போட்டாக இருந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்து போகிற போட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு 200. இங்கே வந்து முக்கியமாக வந்து கார்டு அக்செப்டட் கிடையாது, கேஷ் மட்டும் தான் அக்செப்டட். ஸோ நாங்கள் ஏடிஎம் தேடி அலையெல்லாம் அலைஞ்சோம். ஸோ அதெல்லாம் நான் போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால வந்து கேஷை வந்து கேரி பண்ணிக்கோங்க. அதுவும் ஏடிஎம்மும் வந்து இந்த ஊரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேஷ் வந்து மெயினாக கேரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வர்க்கலா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே கயாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை மன்ரோவர் ஐலாண்ட் போய் கயாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். வர்க்கலானாலே வந்து பார்ட்டி பிளேஸ் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சவுத் இந்தியாவோட கோவான்னு சொல்லுவாங்க. வர்க்கலா வந்துட்டு நம்ம பார்ட்டி பார்க்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரூம்லேருந்து கிளம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து பார்ட்டி நடக்குது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து தான் அதை வச்சு உங்களுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி வர்க்கலா ட்ரிப்புக்கு சீக்கிரமாக ஒரு பிளானை போடுங்க. மான்சூன் வேறு வருது, சூப்பராக இருக்கும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நவீன் vlogs இன் பயணம் தொடரும். நன்றி.